ஹாய் யூடியூபர்ஸ். நிறையா பேர்த்துக்கு காமனாக ஒரு டவுட் இருக்கும். அது என்னன்னா, நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோசரம் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருப்போம். அல்லது ஒரு யூடியூப் சேனலை கூட கிரியேட் பண்ணி 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளால் அந்த சேனலை ரன் பண்ண முடியாமல் அந்த சேனலை கைவிட்டிருப்போம். ஸோ அப்படி கைவிடப்பட்ட சேனலில் திரும்பவும் நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணால் நல்ல வியூஸ் போகுமா போகாதா, அந்த சேனலை திரும்பவும் ரன் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில சின்ன சின்ன செட்டிங்ஸ் எல்லாம் பற்றி சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம YT டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸும் யூடியூப் சொல்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டான அப்டேட்ஸையும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அல்லது சேனல் கூட கிரியேட் பண்ணி 2-3 வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களால சேனல் ரன் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சேனலில் நம்ம திரும்ப வீடியோஸ் போடலாமான்னு கேட்டால் தாராளமாக 100% போடலாம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நல்ல வியூஸ் போகும். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும். ஒரு சின்ன சின்ன செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வியூஸ் போகும். அந்த செட்டிங்ஸ் என்னென்னன்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஒரு சேனலுக்கான ஓவரால் செட்டிங்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சேனல் செட்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை அதுவாக கூட அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக உங்கள் சேனலில் எதை பற்றியெல்லாம் நீங்கள் வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை கீவேர்டாக உங்கள் ஓவரால் சேனல் செட்டிங்ஸில் போடணும். அது வந்து குரோமில் YT ஸ்டுடியோவை டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணி அங்கே சேனல் செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து இந்த கீவேர்ட்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கீவேர்ட்ஸை கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய யூடியூப் சேனல் என்ன கண்ட்ரியில் நீங்கள் இருந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரி, இப்போ இந்தியான்னு செலக்ட் பண்ணணும். ஸோ என்ன லாங்குவேஜில் அப்லோட் பண்ண போகிறீங்க வீடியோ அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணணும். இப்போ தமிழில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்கள் சேனலில் போய் லோகோ, முக்கியமாக லோகோ வந்து நல்ல ப்ரொஃபஷ்னலான லோகோவாக கொடுக்கணும். பேனர் கரெக்டாக கொடுக்கணும். உங்கள் சேனல் நேம் உங்கள் கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான சேனல் நேமாக கொடுக்கணும். ஏனோதானன் நேம்லாம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் சேனலில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்கிறத ஷார்ட்டாக கரெக்டாக சொல்கிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகை கரெக்டாக கொடுங்க. நீங்கள் எந்த டைமில் கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கோ அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி ரெகுலராக ஒரே டைமில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற முடியுமா? நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு சேனலை கூட திரும்பவும் எடுத்து நீங்கள் வீடியோ இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா நல்ல வியூஸ் போகும். அந்த வீடியோவுக்கு உங்கள் சேனலும் நல்ல க்ரோத் ஆகும். ஸோ நிறைய யூடியூபர்ஸ்க்கு இருக்கிற ஒரு டவுட் இதுதான். ஒரு கைவிடப்பட்ட ஒரு சேனலில் திரும்பவும் எடுத்து நம்ம ரன் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. தாராளமாக இப்போ நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேனலை ரன் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவாக வரும்.